உண்மையாக உத்தமமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். ಆತನು ಬಹಳ ನಿಜಸ್ಥನಾಗಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஆனால் ஊரெல்லாம் வந்து கெட்டு போய் கிடக்குது. ಆದರೆ ಊರಲ್ಲೂ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. அப்பொழுது அவன் ஒரு நாள் வந்து டீ குடிக்கான்னு வந்து மரத்துக்கடையில் உட்காந்துட்டு இருக்கிறான். ಆದರೆ ಅವನು ಒಂದು ದಿನ ಟೀ ಕುಡಿಯೋಕ್ಕಾಗಿ ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அப்பொழுது ಆಗ 2 தேவதூதர்கள் பேசுற மாதிரி அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சியை பார்க்கறான். ಇಬ್ಬರು ದೇವದೂತರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಅವನಿಗೆ ಅವನ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಕಾಣುತ್ತಿದೆ ದೃಶ್ಯವು. என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா ಏನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ನೋಡಿದರೆ நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான் என் புள்ள. அந்த போஸ்டர் தான் சொல்லுது. அப்போ ஒரு தூதன் சொல்றான். ಆಗ ಒಬ್ಬ ದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னப்பா மலை கொண்டு வர தூதனே எப்படி இருக்கிற? ಮಳೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ದೂತನೇ ಹೇಗಿದ್ದೀಯಾ? அவன் சொல்ற நான் நல்லா இருக்கிறேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, நான் செழிப்பா இருக்கிறேன், ನಾನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿದ್ದೇನೆ. நீ துத்துரி ஊதுற தூதனாச்சே, நீ எப்படி இருக்கிற? ನೀನು ತುತ್ತೂರಿನ ಊದುವಂತ ದೂತನಲ್ಲವೇ, ನೀನು ಹೇಗಿದ್ದೀಯಾ? எனக்கு வேலை ஆண்டவர் கொடுக்கலப்பா, ನನಗೆ ದೇವರು ಕೆಲಸ ಕೊಡಲಿಲ್ಲವಪ್ಪ. அப்படியா? ಹೌದೇನು? ஓ, அதனால தான் நான் மழை கொடுக்காம இருக்கிறேன். ಆದ್ರಿಂದಲವೇ ನಾನು ಮಳೆಯನ್ನು ಕೊಡದೇ ಇರುವುದು. ஓஹோ, நீ எப்போ ஊதுರಿ அப்பதான் நான் மழை கொடுப்பேன். ಯಾವಾಗ ಊದುತ್ತೀಯೋ ಆವಾಗ ಮಳೆ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்படியா? ಹೌದೇನು? ஒருத்தன் வந்து ட்ரம்பட் கையில வச்சுட்டு ஊதுறவன், இன்னொருத்தன் வந்து மழையை கொடுக்குற ஒரு தேவதூதன். ಒಬ್ಬನ ಕೈಯಲ್ಲಿ ತುತ್ತೂರಿನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಊದುವವನು, ಮತ್ತೊಬ್ಬನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವವನು. கடவுள் 2 பேருக்குமே வேலை கொடுத்துருக்காரு. ದೇವರು ಇಬ್ಬರಿಗೂ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா நடுவுல வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்காங்க. ಸರಿ, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த விவசாயி பார்க்குறான், என்னடா ஒருத்தன் ட்ரம்பட் ஊதுறங்கிறான், இன்னொருத்தன் மழையை கொடுக்குறங்கிறான், 2 பேரும் தேவதூதர்கள். ஓஹோ, என்னடா மழையே வரலன்னு பார்த்தோம், இதுதான் காரணமா? ಸರ್, ಹಾಗೆ ಈ ವ್ಯವಸಾಯಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಏನು ಇದು, ಒಬ್ಬನು ತುತ್ತೂರಿ ಊದಬೇಕು ಅನ್ನುತ್ತಾನೆ, ಮತ್ತೊಬ್ಬನು ಮಳೆಯ ಊದಿದಾಗ ಮಳೆ ಬರುತ್ತದೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದಕ್ಕಾಗಿ ಮಳೆ ಬರಲಿಲ್ಲವೇನೋ? அப்போ இவனுங்க ஊதணும், அவன் மழையை கொடுக்கணும், அப்போதான் நம்ம ಭೂಮಿயில நல்ல விளைச்சல் வரும். ಹಾಗಾದರೆ ಅವನು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದಬೇಕು, ಆಮೇಲೆ ಇವನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಾನೆ, ಆವಾಗ ನಾವು ವ್ಯವಸಾಯವನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು அப்படின்னு இவன் யோசனை பண்ணிட்டே உட்காந்துருக்கான். ಈ ವಿಧವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அப்போ இந்த தூதர்கள் 2 பேரும் கீழே உட்காந்துருக்கிற ஆளை பற்றி சொல்றாங்க. ಈ ದೂತರಿಬ್ಬರು ಕೆಳಗೆ ಕುಳಿತಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பாரு, இவன் நல்ல வேலைக்காரன் தான், ನೋಡಿ ಇವನು ಒಳ್ಳೆಯ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂಥ ವ್ಯಕ್ತಿ, ஆனா மழை வரலன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். ಆದರೆ ಇವನು ಮಳೆ ಬರಲಿಲ್ಲವೆಂದು ಅವನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எல்லாரும் சும்மா சோமிலாம் சுத்துறானுங்க எல்லாரும். ಆದರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಏನೇನೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமா, பாவம், இந்த ஜனங்க இப்படித்தானே கஷ்டப்படுவாங்க, என்ன செய்யறது? ಹೌದು, ಪಾಪ, ಈ ಜನರು ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡುವುದು ಏನು ಮಾಡುವುದು, ಕಷ್ಟಪಡುವುದು ಏನು ಮಾಡುವುದು, இதெல்லாம் அந்த விவசாயி கட்டிட்டே இருக்கிறான். ಈ ಒಬ್ಬ ರೈತನು ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. டக்குன்னு எழுந்திரிச்சு போய் என்ன பண்ணா, சரி ரைட்டு, ஏதோ ஒரு முடிவோட போறோம், 2 பேரும் பார்க்குறாங்க. ಸರಿ, ಟಕ್ಕಂತ ಅವನು ಎದ್ದು ஏதோ ಒಂದು ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅವರಿಬ್ಬರು ಈತನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அவன் போனா அங்கே இருக்கக்கூடிய ஏறுகளை கட்டுனா, மாடோட சேர்த்து அந்த நுகத்தை வச்சு கட்டிட்டு அவன் வறட்சியான அந்த வர நிலத்துல அவன் பாட்டுக்கு உள்ள ஆரம்பிச்சிட்டான். ಸರ್, ಅವನು ಹೋಗಿ 2 ಎತ್ತುಗಳನ್ನು ನೊಗಕ್ಕೆ ಕಟ್ಟಿ ಬರಡಾಗಿರುವಂತಹ ಭೂಮಿಯನ್ನು ಅವನು ಉಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஏடா மழையும் இல்லை, குளத்துல தண்ணியும் இல்லை, தண்ணியே இல்லாத பூமியில போய் நீ என்னமோ விதைக்கிற போற மாதிரி போட்டு உழுதுட்டு இருக்கிற. ಸರ್, ಅವನು ನೋಡಿ, ಏನಪ್ಪ ಮಳೆಯೂ ಬರುತ್ತಿಲ್ಲ, ಕೊಳದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನೀರು ಇಲ್ಲ, ಬರಡಾಗಿರುವಂಥ ಭೂಮಿಯನ್ನು ನೀನು ಒಂದೇ ಸಮನೆ ಉಳುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, ನಿನಗೇನು ಹುಚ್ಚಿಡಿಯಿತಾ? எல்லாரும் பேசி சிரிக்கிறத இந்த தூதர்கள் கவனிக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ನಗುವುದನ್ನು ಈ ದೂತರಿಬ್ಬರು ಮೇಲಿಂದ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அந்த விவசாயி சொன்னானா, ಆಗ ವ್ಯವಸಾಯಿ ಹೇಳಿದನಂತೆ, உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதரா? ನಿಮ್ಗೆಲ್ಲ ವಿಷಯ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕಣೋ, ஒருத்தன் ஊதுவான், இன்னொருத்தன் மழையை கொடுப்பானா, அப்பதான் தண்ணி வருமா. ಒಬ್ಬನು ಊದುತ್ತಾನೆ, ಮತ್ತೊಬ್ಬನು ಮಳೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ಆಗಲೇ ನೀರು ಬರುತ್ತದೆ. அப்ப அந்த ஆளுங்களும் சிரிக்கிறாங்க. ಆಗ ಜನರೆಲ್ಲೂ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ. என்னடா கதை விடுற, ಏನಪ್ಪಾ ಕತೆ ಬಿಡಿತಾ ಇದೆಯಾ ನಮ್ಮ ಹತ್ರ? இல்லடா, நான் கண்ணாட பார்த்தேன்டா. ಹೌದು, ಇಲ್ಲ ಕಣೋ, ನಾನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದೆ ಕಣೋ. சரி, அது ரைட்டு, மழையே வரல, எதுக்கு நீ உழுற? ಸರಿ, ಅದ ಸರಿ, ಆದ್ರೆ ಮಳೆನೇ ಬೀಳ್ತಲ್ವ, ಏಕೆ ನೀನು ಹುತ್ತುತ್ತಿದ್ದೀಯಾ? இல்லடா, அவனுங்க எப்போ ஊதப்போறான்னு அவனுக்கே தெரியாதான், இன்னொருத்தன் எப்போ மழை வருதுன்னு அவனுக்கே தெரியாதான். அவனுங்க மழை கொடுக்கும் பொழுது, அவன் ஊதும் பொழுது மழை வரும், ஆனா எனக்கு ಉಳ್றதுக்கு தெரியாது, ಮறந்துರುವನೇ. ಆಗ ಹೌದು ಕಣೋ, ಹೌದು, ನಿಜ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಮಳೆ ಊದುವವನಿಗೆ ಯಾವಾಗ ಊದಬೇಕಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮಳೆ ಸುರಿಸೋನು ಯಾವಾಗ ಇವನು ಊದುತ್ತಾನೆ, ಯಾವಾಗ ಮಳೆ ಬೀಳುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವನು ಊದಿ ಮಳೆ ಬಂದಾಗ ನಾನು ಉಳಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗದೆ ಹೋಗುತ್ತದಲ್ಲ, நான் மறந்துடுவேனே, எப்படி உழுதுன்னு மறந்துடுவேனே, ನಾನು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇನೆ, ಹೇಗೆ உழுவது நமக்கு தெரியாது, ಅದು ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ ನಮಗೆ ತಿಳಿಯದು. நான் பிராக்டிஸ் பண்றேன்டான்னு சொன்னானா, ನಾನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದನು. எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்களா, ಎಲ್ಲರೂ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அந்த தூதரங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ ಆಗ ದೂತರಿಗೆ ಅನುಮಾನ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. என்னடಾ அவன் இப்படி சொல்லிட்டான், ಏನಪ್ಪ ಅವನು ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ,
மழை வர டைம்ல எனக்கு எப்படி ಉಳುವುದನ್ನು தெரியாம நான் மறந்துட்டேன்னா நான் என்ன பண்றது? ಮಳೆ ಬರುವಾಗ ನಾನು ಹೇಗೆ ಉಳುವುದೆಂದು ನನಗೆ ತಿಳಿದು ಹೋದರೆ ನಾನು ಏನು ಮಾಡುವುದು? நான் இப்பவே நான் பிராக்டிஸ் பண்றானே, ಈವಾಗಲೇ ಅವನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ, ಅವನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೇ ಬಿಟ್ನಲ್ಲ. மழையே வரல, ஆனா அவன் என்ன பண்றான்? பிராக்டிஸ் பண்றான். ಆದ್ರೆ ಮಳೆನೇ ಬೀಳ್ತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. வேர்வை வருது, ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறான், போய்கிட்டே இருக்கு. ಅವನು ಬೆವರು ಬರುತ್ತಿದ್ದರೂ ತೆಗೆದು ಅವನು ಉಳುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. உடனே துத்தூரி உதிரம் பார்த்தனா, ஐயோ எனக்கும் மத நான் என்ன பண்றதுன்னு இப்ப ஊதுறான் பாருங்க, மழை வந்துருச்சு. ಆ ತುತ್ತಿರಿ ಊದವ್ ನೋಡ್ದು, ಅಯ್ಯೋ ನಾನು ಇದನ್ನು ಊದೋದು ಬರ್ತು ಬಿಟ್ರೆ ಹೆಂಗೆ ಅನ್ಬಿಟ್ಟು ತು ತೂ ತೂ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಊದ ಪ್ರಾರಂಭಿಸ್ತ. ಏನಣ್ಣ ಊದಿರಣ್ಣ, ಮಳೆ ಪಾಟಿಗೆ ಕೊಟ್ಟುன்னு ಕೊಟ್ಟಿದೆ ಸರ್. ಅವನು ಊದಿದ ತಕ್ಷಣ ಏನಪ್ಪ ಇವನು ಸಡನ್ ಆಗಿ ಊದ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಮಳೆ ಜೋರಾಗಿ ಬೀಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. வறட்சி காலத்துல கூட வேலை செஞ்சான் பாத்தீங்களா? ಆ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಕೂಡ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾನಲ್ಲವೇ? அவன் நிலத்துல மட்டும்தான் விளைச்சல் வந்துச்சு, ಅವನ ಹೊಲದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬೆಳೆಯಿತು. மற்றவனுக்கு இடத்துல பூரா களைகளும் முள்ளுகளும் அசுத்தமும் தான் கிடந்தது. ಬೇರೆ ಹೊಲಗಳಲ್ಲಿ ಕಳೆಗಳು ಮುಳ್ಳುಗಳು ಅಸುತ್ತ ಬೆಳೆದಿತ್ತು. இதுல இருந்து என்ன தெரியுது? ಇದರಿಂದ ಏನು ತಿಳಿಯುತ್ತಿದೆ ನಮಗೆ? கர்த்தர் ಯೆಹೋವನು கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு கூலியை கொடுக்கிறார். ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿಯುವವನಿಗೆ ಸಂಬಳವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ಕೂಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அதை அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ கொடுக்கிறார். ಅದು ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்ம செய்யறது, ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಜನங்களுக்காக செய்யக்கூடாது, ಜನರಿಗಾಗಿ ನಾವು ಮಾಡಬಾರದು. பார்க்குறாங்களா அப்போ நல்லா வேலை செய்யலாம், ಸರಿ ಅವ್ರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, பார்க்கலையா விட்டுறலாம், அப்படி பண்ணக்கூடாது. உண்மையாக ஆண்டுக்கு முன்னாடி செய்யணும். ಅವರು ನೋಡ್ತಿದ್ದಾರಾ, ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ದುಡಿಯೋಣ. ಅವ್ರು ನೋಡ್ಲಿಲ್ವಾ, ಹಾಗಾದ್ರೆ ಕುಳಿತುಕೋಣ. ಈ ವಿಧವಾಗಿ ಇರಬಾರದು. ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ದುಡಿಯುವವರಾಗಿರಬೇಕು. அப்படி வேலை செய்கிறவங்களே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ಆ ವಿಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರನ್ನು ಯಾವಾಗ ದೃಷ್ಟಿ ಅವರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அவங்க கேட்கறதுக்கு மேலாக, ಅವರು ಕೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ, எதிர்பார்ப்பதற்கு மேலாக, ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. நீங்க ருசி பார்த்திருக்கீங்களா? ಈ ರುಚಿ ನೋಡಿದ್ದೀರಾ ನೀವು? நான் ருசி பார்த்தேன். ನಾನು ರುಚಿ ನೋಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய டிசி நான் கிழிச்சு போட்டுட்டேன். ನನಗೆ ಕೆಲಸ ಯಾರು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಸ್ಕೂಲ್ ಟಿಸಿಯನ್ನು ನಾನು ಅರ್ಧ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟೆ. காலேஜ் டிசியை கிழிச்சு போட்டேன். ಕಾಲೇಜ್ ಟಿಸಿನೂ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟೆ, ಅರ್ಧಬಿಟ್ಟು. வேலைக்கு எனக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, ಕೆಲಸಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಲೇಬಾರದೆಂದು ಹೇಳಿ, சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யணும், நான் வந்துட்டேன். ಸಂಬಳವಿಲ್ಲದಿದ್ದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ದೇವರಾಗ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನಾನು ಹೊರಟು ಬಂದೆನು. யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா? ಯಾರು ನನಗೆ ಹುಡುಗಿ ಕೊಡ್ತಾರೆ? எனக்கு எப்படி குடும்பம் வரும்? ನನಗೆ ಹೇಗೆ ಕುಟುಂಬ ಬರುತ್ತದೆ? எப்படி சோறு சாப்பிடுவேன்? ಹೇಗೆ ನಾನು ತಿನ್ನುವುದು? எதுவுமே எனக்கு தெரியாது. ಯಾವುದು ನನಗೆ ತಿಳಿಯದು. எனக்கு தெரிஞ்சது பூரா, ನನಗೆ ತಿಳಿದಿರುವುದೆಲ್ಲವೂ எனக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெಂತ್ இருக்குது. ನನಗೆ ಈ ದಿನ ಬಲವಿದೆ. எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடந்து, எவ்வளோ தூரம் பேச முடியுமோ பேசி, எவ்வளோ தூரம் வசந்தி சொல்லுமோ சொல்லலான்னு போயிட்டேன். ಎಷ್ಟು ದೂರ ನಡೀಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಷ್ಟು ದೂರ ನಡೆಯೋಣ, ಎಷ್ಟು ದೂರ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಮಾತಾಡೋಣ, ಎಷ್ಟು ದೂರ ನಾವು ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟು ದೂರ ಮಾಡೋಣ ಎಂದು ನಾನು ಹೊರಟೆನು ಎದ್ದು. நாளைக்கு பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ನಾಳೆ ಏನು ಕುರಿತು ನನಗೆ ತಿಳಿಯದು. இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரெಂತ್ இருக்குது, ಈ ದಿನ ನನಗೆ ಬಲವಿದೆ, இதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணுமோ அதை செஞ்சிடுவேன், ಇದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படிதான் செஞ்சுட்டே இருந்தேன். ಈ ವಿಧವಾಗಿ ನಾನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆನು. ஓஎம்க்கு போனேன். OMಗೆ ಹೋದೆ. வாரத்தில் 10 ரூபா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. ವಾರದಲ್ಲಿ 10 ರೂಪಾಯಿ ನನಗೆ ಖರ್ಚಿಗಂತ ಪ್ಯಾಕೆಟ್ ಮನಿ ಕೊಡ್ತಾರೆ. சம்பளம் கிடையாது, ಸಂಬಳವಿಲ್ಲ. வாரத்துக்கு 10 ரூபாய், ಒಂದು ವಾರಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ஊழியம் செய்யும்போது, ಸೇವೆ ಮಾಡುವಾಗ அதை சேர்த்து வைக்கலாம், ಅದನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟರೆ செலவு பண்ணலாம், ಖರ್ಚು ಮಾಡಲ್ಲ, ಖರ್ಚು ಮಾಡಬಹುದು, சேகரணை ಇಟ್ಕೊಳ್ಬಹುದು. ஆனால் 30 ரூபாய்க்கு மேலே வச்சுட்டு தான் திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துடணும். ಆದರೆ 30 ರೂಪಾಯಿಗೆ ಮೇಲಾದರೆ ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಬೇಕು. 30 ரூபா தான் கையில் வச்சுக்க முடியும். 30 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ಕೈಲಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 ரூபா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாக்க ஒரு மாதம் பூரா சாப்பிடலாம். ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿಂದರೆ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ತಿನ್ನಬಹುದು. என்ன பாஸ்டர், ஊழியக்காரங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களான்னா ஏன் சாப்பிடக்கூடாதா? ಏನು ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಒಬ್ಬ ಸೇವಕರಾಗಿ ನೀವು ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿನ್ನಬಹುದಂದ್ರೆ ಯಾಕೆ ತಿನ್ನಬಾರ್ದ ನಾವು? எங்கள் காலத்தில் 1 ரூபா ஐஸ்கிரீம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ 1 ರೂಪಾಯಿಗೆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಿತ್ತು. சங்கரமாவுக்கு தெரியும் ஐஸ்கிரீம் 1 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர்? 1 ரூபா ஐஸ்கிரீம். 1 ரூபா ஐஸ்கிரீம், 1 ರೂಪಾಯಿ ஐஸ் ಕ್ರೀಮ್. அந்த 1 ரூபா ஐஸ்கிரீம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு காசு இருக்காது.
ಆ ₹1 ಒಂದು ಐಸ್ ಕ್ರೀಮನ್ನು ಒಂದು ದಿನ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇರೋಲ್ಲ. ஏன்? ಏಕೆ? அந்த காசை வச்சு தான் நாங்கள் சோப்பு, சீப்பு, எண்ணெய், ஷாம்பு, துணி துவைக்கிற சோப்பு எல்லாம் அதில் தான் ಆ பண்ணிக்கலாம். ಹಣವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೆ ನಾವು ಸೋಪನ್ನು, ಬಾಚಣಿಗೆಯನ್ನು, ಸೋಪು, ಸ್ನಾನ ಮಾಡುವ ಸೋಪನ್ನು, ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವುದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ரெடியாக போகணும். ஊழியத்துக்கு போகும்போது எங்களை பார்த்து பிச்சைக்காரன் யாரும் சொல்லவே கூடாது, நீட்டாக போகும். ಅದನ್ನು ರೆಡಿಯಾಗಿ ನಾವು ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಯಾರು ಭಿಕ್ಷಕರೆಂದು ಹೇಳುವುದಲ್ಲ, ನಾವು ಒಳ್ಳೆಯ ವಿಧವಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. நீட்டாக க்ளீனாக போகும். ಭಾಳ ಶುದ್ಧವಾಗಿ ನೀಟಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆವು. வேஸ்ட் வாங்கணும்ல, ಪೇಸ್ಟನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕಲ್ಲವೇ? ப்ரஷ் வேணும்ல, ಬ್ರಷ್ ಬೇಕಲ್ಲವೇ? சாப்பிடணும்ல, ನಾವು ತಿನ್ನಬೇಕಲ್ಲವೇ? எல்லாத்துக்குமே காசு வந்து எங்களுக்கு நிறையா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ಕೈಯಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹಣ ಅಧಿಕವಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪವೇ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ கர்த்தர் எங்களை எல்லாரையும் தெருவில், நடு தெருவில் பிச்சை நான் விட்டுறாரா? ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡು ಬೀದಿಯಲ್ಲಿ ಭಿಕ್ಷಕರಂತೆ ಬಿಟ್ಟನೇ? இல்லவே இல்லை. ಇಲ್ಲ. என் கூட அன்னைக்கு கஷ்டப்பட்டவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களா, அல்லது பிஸ்னஸ் மேனா, அல்லது டீச்சரா, அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியனாக இருக்கிறாங்க. ಅದನ್ನು ಆ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ದಾಸ ಸೇವಕರಾಗಿ, ಅವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧ್ಯಾಪಕರುಗಳಾಗಿ ಹೊರದೇಶಗಳಲ್ಲಿ ಅವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கென்று உழைக்கிற போது, ಕರ್ತನಿಗೆಂದು ಯೆಹೋವನಿಗೆಂದು ನಾವು ದುಡಿಯುವಾಗ, அது மர வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ಅದು ಮರ ಕೆಲಸವಾಗಿದ್ದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, இல்லை டிச்சி க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ಇಲ್ಲ ನಾವು ಡಿಚ್ಚಿಯನ್ನು ಮ್ಯಾನ್ ರೋಲ್ ಕೆಲಸ ಮಾಡುವಂಥ ಕೆಲಸವಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்தால், ಯೆಹೋವನ ಮುಂದೆ ನಾವು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರೆ, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். ನಿಜವಾದ ಉತ್ತಮವಾದ ದಾಸನೇ, ನೀನು ಅನೇಕದರ ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಇಡುತ್ತೇನೆ. கர்த்தர் ஒருத்தரையும் ஏமாற்ற மாட்டார். ಯೆಹೋವನು ಒಬ್ಬರಿಗೆ ವಂಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. உண்மையும் உத்தமமாய் வேலை செய்யும்போது, ನಿಜಸ್ಥರಾಗಿ ಉತ್ತಮರಾಗಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. அதனால ಆದ್ದರಿಂದ இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு நீங்க துக்கப்படாதீங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಇವಾಗಿರುವಂಥ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ಚಿಂತೆ ಪಡುವುದು ಬೇಡ. குழந்தைகளும் கவலைப்படக்கூடாது. ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಚಿಂತೆ ಪಡುವುದು ಬೇಡ. தாய்மாருங்க குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க பாரு, அந்த குழந்தைய எடுத்து நீங்கள் வளர்த்து அவங்களுக்கு நீங்கள் சோறு ஊட்டி, பால் ஊட்டி, குளிக்க வச்சு, ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு ಆಂಡವರು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡು. ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗದಿಂದ ತಾಯಿಯಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರನ್ನು ಆಲನೆ ಪಾಲನೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ನೀವು ಪಾಲನೆ ಮಾಡಿರಿ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೊಂದು ದಿನ ನಿಮಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ಇನ್ನೊರುತ್ತರ நேசிக்கும் போது நம்மள ஆண்டவர் அவர் ஆசீர்வதிப்பார். ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಾಗ ದೇವರನ್ನು ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಮற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. ಹಣವಂತರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸೇ ಬರುವುದಿಲ್ಲ. ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறதுக்கு தெரியாது. ಆದರೆ ಬಡವರಿಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೌದು ಅದನ್ನು ಶೇಖರಣೆ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ இல்லை பணக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு தெரியாது. ಹಣವಂತರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದು, ஏழைங்களுக்கு வச்சுக்க தெரியாது. ಆದರೆ ಬಡವರಿಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದು. அவ்வளவுதான் நான் சொன்னேன். நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்கு போய் சேர்த்துறீங்க? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏழைங்களுக்கு வச்சுக்க தெரியாது, ಬಡವರಿಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ತಿಳಿಯದು, பணக்காரங்களுக்கு கொடுக்க தெரியாது, ಹಣವಂತರಿಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ತಿಳಿಯದು, எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாது, ಹೇಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಯದು. ஏழைங்களுக்கு ಬಡವರಿಗೆ எப்படி வச்சுக்கணும்னு தெரியாது, ಹೇಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದೆಂದು ತಿಳಿಯದು. ಆದರೆ அதிகமான வருஷங்கள் ஆயுசு காலம் யாருக்கு ಜಾಸ್ತಿ கொடுக்கிறார்? ಅಧಿಕವಾದ ವರ್ಷ ದಿನಗಳನ್ನು ಯಾರಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ ದೇವರು? பணக்காரங்களுக்கா? ಶ್ರೀಮಂತರಿಗೆ. ஏழைங்களுக்கு தான் கொடுக்கும். ಬಡವರಿಗೆ ಕೊಡುವುದು. ஏழைகளுக்கு, ಬಡವರಿಗೆ கோவிட்லையும் உயிர் போகாம நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ಅವರು ಕೋವಿಡ್ ಅಂದರೆ ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ ಅವರು ಜೀವದಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. அரசனாக இருந்தாலும் 50 வயசு முன்னாடி செத்து போயிடுவான். ರಾಜನಾಗಿದ್ದರೆ 50 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಮರಣ ಹೊಂದುತ್ತಾನೆ. காசு நிறையா இருந்தால் ஆயுசு நிறையா தானே இருக்கணும். ಹಣ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾಗ ಅವರು ಬಹಳ ದಿನ ಬದುಕಬೇಕಲ್ಲವೇ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஆனால் அப்படி இருக்காங்களா? ಅದ್ರಾಗಿದ್ದಾರೆಯೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. காசு நிறையா இருந்தால் ஆயுசு ಜಾಸ್ತಿ வந்துருமா? ಹಣವು ಜಾಸ್ತಿ ಇದ್ದರೆ ನಮ್ಗೆ ಆಯುಷ್ಯ ದಿನಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತದಾ? சரி, 8-7 குழந்தைங்களை பெற்றவங்க தெருவுக்கு வந்துடுவாங்களா? ஒரே ஒரு பையனை வச்சிருக்கோம் ராஜாவாயிருவாங்களா? ಸರ್ 7, 8, 9 ಜನ ಮಕ್ಕಳಿರುವವರು ಬೀದಿಗೆ ಬಂದು ಬೀಳುತ್ತಾರೆಯೇ? ಇಲ್ಲ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡವರು ರಾಜನಾಗುತ್ತಾನೆಯೇ? அப்படி இல்லை. ಆ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை நம்பி பிழைக்கணும். ಕರ್ತನನ್ನು ಯೆಹೋವನನ್ನು ನಂಬಿ ನಾವು ಬಾಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು.
இன்னும் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாமா? ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ನಾವು ವೇದವನ್ನು ಓದೋಣವೇ? இல்லை பாஸ்டர் இதே போதும் விட்டுருங்கிறீங்களா? ಸರ್ ಇದೇ ಸಾಕು ಪಾಸ್ಟರ್, ಬಿಡಿ ಸಾಕು ಅಂತೀರಾ? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 படிக்க வேண்டாமா? ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುವುದು ಬೇಡವೇ? சரி, நம்ம கண்ணை முடிச்சிருக்கலாம். ನಾವು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஒரு சிறு பிரார்த்தனை பண்ணுவோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஐத்தப்பா இல்லை நீங்களே பண்ணுங்க. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂಥ ನಮ್ಮ ಕೃಪಾಭರಿತನಾದಂಥ ತಂದೆಯೇ, ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಇವಾಗ ಬುದ್ಧಿಮತಿಗಳನ್ನು ಕರ್ತನೆ ಭೇದದ ಬುದ್ಧಿಮತಿಗಳನ್ನು ಕೇಳುವಂಥ ಕೃಪೆಯಿಂದ ಪಾಲಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಕರ್ತನೆ. ಹೌದಪ್ಪ, ಶ್ರೀಮಂತರ ಅಧಿಕವಾಗಿ ಬಾಳುವುದಿಲ್ಲ, ಬಡವರ ಜಲ್ದಿ ಹೋಗಲು ಮರಣವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂಥ ದೇವರಾದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಕರ್ತನೆ ಈ ಮುಂದಿನ ಭಾಗವನ್ನು ಪ್ರಕಟಣೆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗುತ್ತ ಜ್ಞಾನವನ್ನು ದಯ ಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ನಮ್ಮ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வசனங்களுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ தான் கொடுத்துட்ருக்கிறேன். ನಾವು ಪ್ರಕಟಣೆಯ ಒಂದು ವಾಕ್ಯಗಳ ಒಳಗೆ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಅದರಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಮುನ್ನುಡಿಗಳನ್ನು ನಿಮ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಬಂದೆನು. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ನಾವು ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் பார்த்த விஷயங்கள் மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிறது. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡಿದಂಥ ವಿಷಯಗಳು ಮತ್ತೆ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಿದೆ. என்னென்ன பார்த்தோம்? அப்படி ಏನೆಲ್ಲ ನೋಡಿದೆವು? ಆ ವಿಧವಾಗಿ தோட்டத்தை பார்த்தோம், ತೋಟವನ್ನು ನೋಡಿದೆವು. ஆதியாகமத்திலையும் பார்த்தோம், ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்த்தோம், ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. அப்புறம் என்ன பார்த்தோம்? ಆನಂತರ ಏನು ನೋಡಿದೆವು? ಪರದೈಸಿ. அதுதானே தோட்டம்னு சொல்றேன். பரதீசுன்னு என்ன? ತೋಟ. நான் எதை பற்றி சொன்னேன் இப்போ இருக்குதுன்னு? ಯಾವುದನ್ನು ಕುರಿತಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು? ತೋಟವನ್ನು ಕುರಿತು. தோட்டம் ಅಂತಾನೆ சொன்னேன் ನಾನು. ತೋಟವನ್ನು ಕುರಿತೆ. ஆதியாகமத்திலையும் தோட்டம் இருக்குது, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ತೋಟವಿದೆ, தோட்டம் இருக்குதுன்னு ತೋಟದಿಂದ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ ಇಲ್ಲವೇ? ಆಮೆನ್. அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னேன். ನಂತರ ಏನಿದೆ ಎಂದು ಹೇಳಿದನು? சர்பண்ட் அங்கேயும் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். ಸರ್ಪವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇದರಲ್ಲೂ ನೋಡುತ್ತೇವೆ. அங்க சர்ப்பம் வந்து ஏமாத்துது, ಅಲ್ಲಿ ಸರ್ಪವು ಅಲ್ಲಿ ವಂಚಿಸುತ್ತದೆ, இங்க சர்ப்பம் தண்டிக்கப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಸರ್ಪವು ದಂಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அங்க ஆரம்பத்தை பார்க்கிறோம், இங்க முடிவை பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. அப்புறம் என்ன பார்த்தோம்? ಅನಂತರ ಏನು ನೋಡಿದೆವು? ஜீவ விருட்சத்தானே எங்க இருக்குது? அது ಜೀವವೃಕ್ಷವೆಲ್ಲಿದೆ? ஏதேன் என்ன? ಏದೇನೆಂದರೆ ಏನು? தோட்டம் தானே சொன்னேன். ತೋಟ ಅಂತ ತಾನೇ ಹೇಳಿದೆನು. இந்த அம்மா இன்னொரு விதத்துல இருந்து வருது. தோட்டம்னு சொன்னாவே அங்கே தானே இருக்குது. பரதேசின்னு சொன்னாலும் தோட்டம் தான், ஏதேன்னு சொன்னாலும் தோட்டம் தான். நான் இப்பதான் அவருக்கு சொல்லி முடிச்சேன். பரதேசி புதுசா ஒரு சொல்ற மாதிரியே சொல்றிய. தோட்டம், ತೋಟ ಎಂದರೆ அடுத்தது ನಂತರದ್ದು ಸರ್ಪம். ಸರ್ಪವು இங்கேயும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಿಮಗೆ? புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? அங்க தோட்டத்திலிருந்து மனுஷன் வெளியில போறான், இங்க தோட்டத்துக்குள்ள கர்த்தர் மனுஷனை கொண்டு வரார். ಅಲ್ಲಿ ತೋಟದಿಂದ ಮನುಷ್ಯನು ಆಚೆ ಹೋಗುತ್ತಾನೆ, ಇಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அங்கே ஜீவவிருட்ச மரத்தை புசிக்க முடியாதபடிக்கு வெளியில போகிறான். ಅಲ್ಲಿ ಜೀವವೃಕ್ಷದ ಫಲವನ್ನು ತಿನ್ನಲಿಕ್ಕಾಗದಂತೆ ಅವನು ಆಚೆ ಹೋಗುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவவிருட்ச மரம் இருக்கிற தோட்டத்திலே மீண்டும் மனிதன் உள்ளே பிரவேசிக்கிறான். ಅದರ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಜೀವವೃಕ್ಷ ಇರುವಂತಹ ಒಂದು ತೋಟದೊಳಗೆ ಮನುಷ್ಯನು ಮತ್ತೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾನೆ. புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ ಇಲ್ಲವೇ? ஓகே. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ನೋಡಿದೆವು? மனிதனை வஞ்சித்த சர்ப்பம், ಮನುಷ್ಯನನ್ನು ವಂಚಿಸಿದಂತ ಸರ್ಪವು ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அந்த வலு சர்ப்பம் சடிதியாக கீழே விழுகிறதை இயேசு சொல்லுகிறார். ಆ ಘಟ ಸರ್ಪವು ಅದು ಬೇಗನೆ ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದೆ ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು. மேலே இருந்து கீழே விழுவதை இயேசு சொல்லுகிறார். ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಬೀಳುವುದನ್ನು ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது அக்னியிலே போடப்படுகிறது. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಅದು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡುತ್ತದೆ, நரகத்திலே தள்ளப்படுகிறது, ನರಕದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூணாவது என்ன பார்த்தோம்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ನೋಡಿದೆವು? ಮೂರನೇದಾಗಿ நல்ல கவனிக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுக்குறீங்க, ஆனா ஒன்றும் புரியுறதில்ல, ஒன்றும் உள்ள போறதில்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம பார்க்கறது என்ன, பொதுவாக பார்க்கறது என்னன்னா ஆட்டுக்குட்டி. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲೂ ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನೋಡುವಂಥದ್ದೇನೆಂದರೆ ಕುರಿಮರಿಯಾದಾತನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்காக பலியாகிற ಕುರಿಮರಿயை பார்க்கிறோம். ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಲಿಯಾಗುವಂಥ ಕುರಿಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆட்டுக்குட்டி சாகிறது, ಅಲ್ಲಿ ಕುರಿಮರಿಯು ಸಾಯುತ್ತದೆ, அதனுடைய ரத்தத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ಅದರ ರಕ್ತದ ಮೂಲಕ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ட்ரெஸ் அதனால கிடைக்குது, ಆದಾಮನಿಗೂ ಅವಳಿಗೂ ಉಡುಪು ಅದರಿಂದ ದೊರಕುತ್ತದೆ.
புதிய ஏற்பாட்டில் வரும்போது ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ஆட்டுக்குட்டியானவர் மரித்து உயிர்த்து எழுந்துட்டாரு, கல்யாணம் நடக்க போகுது. ಆಟುಕುಟ್ಟಿಯ ಕುರಿಮೇದಾತನು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಎದ್ದನು, ವಿವಾಹವು ಆತನ ನಡೆಯುತ್ತದೆ. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்க போகிறது. ಕುರಿಯಾದಾತನ ವಿವಾಹವು ನಡೆಯಲಿದೆ. அதை பற்றி எந்த புஸ்தகம் சொல்லுது? ಅದನ್ನು ಕುರಿತು ಯಾವ ಪುಸ್ತಕವು ಹೇಳುತ್ತದೆ? வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ. நான் சொல்ற வசனம் எல்லாத்தையும் எடுத்து வாசிங்க. ನಾನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೋದಿರಿ. முதலாவது வசனம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். 13ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ಜಗತ್ತುತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟ ಕುರಿಯಾದಾತನ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರ ಹೆಸರುಗಳು ಬರೆದಿರುವುದಿಲ್ಲವೋ ಆ ಭೂ ನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುವರು. ஓகே, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் அப்படின்னு போட்டிருக்கு. ಕುರಿಮರಿಯಾದಾತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪುಸ್ತಕ ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಪಟ್ಟಿ. ಪಟ್ಟಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಬರೆದಿರುವಂಥದ್ದು ಪುಸ್ತಕನೇ. ಅದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ತಾನೇ ಪಟ್ಟಿ ಹಾಕ್ತಾರೆ. ಪಟ್ಟಿ ಬರೀ ಸುಮ್ಮನೆ ಹಾಕಕ್ಕಾಗಲ್ಲ, ಇಲ್ಲ, ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು. ಅದು ಯಾರ ಪುಸ್ತಕ? ಅದು ಯಾರ ಪುಸ್ತಕವದು? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம், ಕುರಿಯಾದಾತನ ಜೀವ ಪುಸ್ತಕವು. ಓಕೆ, 19ಆம் அதிகாரம் 7வது வசனம். 19 7ನೇ ವಾಕ್ಯ. 19ನೇ అధ్యాయ 7ನೇ వాక్య. విస్తారమైన జలముల శబ్దమును బలమైన ఉరుముల శబ్దమును పోలిన యొక్క ಇಲ್ಲ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 7. ಯಜ್ಞದ ಕುರಿಯ ಆದಾತನ ವಿವಾಹ ಕಾಲವು ಬಂತು. ಆತನಿಗೆ ವಿವಾಹ ಆಗುವ ಕನ್ಯೆ ತನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ಸಂತೋಷ ಪಡೋಣ, ಹರ್ಷಗೊಳ್ಳೋಣ, ಆತನನ್ನು ಘನಪಡಿಸೋಣ ಎಂದು ಹೇಳಿತು. ಅದೇ ವಾಕ್ಯನಾ ತೆಲುಗು? ಓದು. విస్తారమైన జలముల శబ్దమును బలమైన ఉరుముల శబ్దమును పోలిన యొక్క స్వరము సర్వాధికారియు ప్రభువునగు మన దేవుడు ఏలుచున్నాడు. ఆయనను స్తుతించుడి. గొర్రెపిల్ల వివాహోత్సవ సమయము. ಅದನ್ನೇ ಹೇಳ್ಬೇಕು ನೀವು ಫಸ್ಟ್. గొర్రెపిల్ల వివాహోత్సవ సమయమును గొర్రెపిల్ల వివాహ సమయము వచ్చినది. ఆయన భార్య ಅಲ್ಲಿ ಸೆತ್ತುపోయింది, ಇಲ್ಲಿ ಈ ಕಡೆ జీవించుచున్నది. கல்யாணம் ஆயிப்போయింది. ஹல்லேலூயா. அங்க சாவு, இங்க கல்யாணம். உயிரோட எழுந்து கல்யாணம் பண்றாரு ஆட்டுக்குட்டியானவர். ಅಲ್ಲಿ ಸಾಯುತ್ತದೆ, ಇಲ್ಲಿ ಕುರಿಯಾದಾತನಲ್ಲಿ ವಿವಾಹವಾಗುತ್ತದೆ. அங்க செத்தாரு, ಅಲ್ಲಿ ಸತ್ತನು, நீங்க பொழைச்சீங்க, ನೀವು ಬದುಕಿದಿರಿ. இங்க ಇಲ್ಲಿ வெளிப்படுத்தின ವಿಶೇಷத்துல ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟಾ ಸೇರ್றோம், ಒಟ್ಟಾಗಿ ಸೇರುತ್ತೇವೆ. ಯಾರು? ಕುರಿಮರಿಯಾದಾತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಸೇರ್ತೀವಿ? ನಾವು, ಆತನ ನಂಬಿದಂತ ಮಕ್ಕಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அங்க மரணம், ಅಲ್ಲಿ ಮರಣವು, இங்க ஜீவன் மற்றும் கல்யாணம். ಇಲ್ಲಿ ಜೀವವು ಮತ್ತು ವಿವಾಹವು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ಕನೆಕ್ಟ್ ಆಗುದಾ? ಅದಕ್ಕೆ ಒಂದಕ್ಕೊಂದು ಸೇರುತ್ತದಾ? எங்க ಬರ್ತಾರಂಗற மாதிரியே பேச சில பேர். புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ಇಲ್ವೇ? ಆದಿಯಾಗಮದಲ್ಲಿ ಪ್ರಚನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುದು. ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಯು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ಪ್ರಕಟಣೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಪ್ರಕಟಣೆಯಾಗುತ್ತದೆ, ಅದು ಸಾಲುವಾಗುತ್ತದೆ, ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತಂತೆ, ವಿವಾಹವಾಗುತ್ತದೆ ಕುರಿಯಾದಾತನಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿವಾರಣೆ ಆಗಿ ಮತ್ತೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕಳಿಸ್ತಾರ? ಸಂಪೂರ್ಣ ಆಗುತ್ತದೆ, ಪರಿಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ, ಪರಿಪೂರ್ಣ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 21ஆம் அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது ವಚನ. 14, 21, 14. ಪಟ್ಟಣದ ಪ್ರಕಾರಕ್ಕೆ 12 ಆಸ್ತಿವಾರಗಳಿದ್ದವು. ಅವುಗಳ ಮೇಲೆ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ 12 ಮಂದಿ ಅಪೋಸ್ತಲರ ಹೆಸರುಗಳಿದ್ದವು. ಆಮೆನ್. பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்க போகிறது. பரலோகத்தில் ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವಿರಲಿದೆ. அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் இருக்கும். ಆ ಪಟ್ಟಣದ ಸುತ್ತಲೂ ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾಕಾರವಿರುವುದು. அதனுடைய கல்லுகள் மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய ನಾಮಂ ಅங்கே எழுதப்பட்டிருக்கும். ಆ ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಕುರಿಯಾದಾತನ ಒಂದು ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು. ಯಾರ ಮೇಲೆ ಅವರ ಹೆಸರು எழுதப்பட்டிருக்குது? ಯಾರ ಮೇಲೆ ಆತನ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? 12 ಮಂದಿ ಅಪೊಸ್ತಲರು. ಯಾರು? ಕುರಿಯಾದಾತನು. ಕುರಿಯಾದಾತನು. ಆತನ ಹೆಸರು ಯಾರ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ?
ಅಪೊಸ್ತಲರ ಮೇಲೆ ಅಪೋಸ್ತಲರು ಅಂದ್ರೆ ಯಾರು? ಆತನ ದಾಸರು. ಅಪೋಸ್ತಲರನ್ನ ಅಪೋಸ್ತಲರೆಂದರೆ ಹೋಗಿ ತಪಾಲ್ ಕೊಡ್ತಿರುವಾನ ಅರ್ಥ. ಹೋಗಿ ನೀವು ಟಪಾಲನ್ನು ಕೊಟ್ಟು ಬನ್ನಿರಿ ಎಂದು ಅರ್ಥವು. ಪೋಸ್ಟಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್, ಅಪೋಸ್ತಲರು ಇದೆಲ್ಲ ಒಂದೇ ಭಾಷೆ. ಅಪೋಸ್ತಲರು ಇದೆಲ್ಲ ಒಂದೇ ಭಾಷೆ. ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲ, ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅಪೋಸ್ತಲರ್ನ ಅಪೋಸ್ತಲರೆಂದು ಹೇಳಿದರೆ அதிலிருந்து வந்ததுதான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ಅದರೊಳಗಿಂದ ಬಂದಿದೆ ಪೋಸ್ಟಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್. தபால்காரர், ಟಪಾಲಿನವರು, மெசஞ்சர்ஸ், ಮೆಸೇಜನ್ನು ಸುದ್ದಿಯನ್ನು ಕಳಿಸುವವರು, அதிகாரத்தை பெற்று ஒரு செய்தியை கொடுப்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள், ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು, அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ಅವರೇ ಅಪೋಸ್ತಲರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. அவங்க மேலதான் கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. ಅವರ ಮೇಲೆಯೇ ಕರ್ತನ ನಾಮ ಕುರಿಯಾದಾತನ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதெல்லாம் உங்க வேலை பாஸ்டர்னா நான் மட்டும் தான் போவேன், நீங்களாம் வர மாட்டீங்களா? ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಪಾಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ನಾನು ಮಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಬರಲ್ವೇ? நீங்களும் அந்த வேலையை செய்யணும். ನೀವು அந்த ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆட்டுக்குட்டியானவருடைய ஆளா இருக்கிறீங்களா? ಕುರಿಯಾದಾತನ ಹಾಳಾಗಿ ನೀವು ಇದ್ದೀರಾ? ஆட்டுக்குட்டியானவருடைய ஊழியம் செய்றீங்களா? ಕುರಿಯಾದಾತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? அப்போ உங்க பேரு அங்க எழுதப்பட்டிருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ 21, 21, 23, 23. ఆ పట్టణములలో ప్రకాశించుటకై సూర్యుడైనను చంద్రుడైనను దానికి అక్కర లేదు. దేవుని మహిమయే దానిలో ప్రకాశించుచున్నది. గొర్రె పిల్లయే ఏమైంది? దానికి దీపము, దానికి ಅದರ ದೀಪವು. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் உயிரோடு இருப்பார். இங்க செத்தவர் அங்க உயிரோடு வந்திருப்பாரு. ಇಲ್ಲಿ ಸತ್ತವರಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡ. ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸೂರ್ಯನಾಗಲಿ ಚಂದ್ರನಾಗಲಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದೇವರ ಪ್ರಭಾವವೇ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟಿತು. ಯಜ್ಞದ ಕುರಿಯ ಆದಾತನೇ ಅದರ ದೀಪವು. ನಾನೇ ಉಲಗತ್ತಿನ ಒಳಿ, ನಾನೇ ಲೋಕದ ಬೆಳಕು, நீங்கள் எல்லாரும் வெளிச்சம், ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಳಕು. ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ. ನಾನೇ ದೀಪವು, ನಾನೇ ದೀಪವು, ನೀವು ಬೆಳಕು, ನೀವು ಬೆಳಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரூம் முழுசும் விளக்கு இருக்குது. ಈ ರೂಮ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೆಳಕಿರುವುದು ಎದರಾಳ வந்துச்சு? ಯಾವುದರಿಂದ ಬಂದಿದೆ? இந்த பல்புனால, ಈ ಲೈಟ್ಗಳಿಂದ ಬಂದಿದೆ. ಯೇಸು சொல்றார், நான் தான் பல்பு. ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ ದೀಪವು, நீங்க தான் பிரகாசம், ನೀವೇ ಬೆಳಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾನೇ ದೀಪ, ನೀವು ಬೆಳಕು. ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಳಕು ಕೊಡುವಂತ ಪ್ರಕಾಶ, ಆ ದೀಪ ಕೊಡುವಂತ ಪ್ರಕಾಶ. ಸರಿ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27. 27ನೇ ವಾಕ್ಯ ಅದೇ ಅಧ್ಯಾಯ 21, 27. గొర్రె పిల్ల యొక్క జీవగ్రంథమందు వ్రాయబడిన వారే దానిలో ప్రవేశించుతురు. గాని నిషిద్ధమైనదేదైనను అసహ్యమైనదేదైనను అబద్ధమైన దానిను జరిగించువాడైనను దానికి ప్రవేశించడు. ಅದರಲ್ಲಿ గొర్రె పిల్ల ಬಗ್ಗೆ ಇಲ್ವಾ? ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಲ್ವಾ ಅದು? గొర్రె పిల్ల యొక్క జీవగ్రంథమందు ಅದೇ சொல்லணும்ல நல்லா. ಅದರಲ್ಲಿ ಹೊಲೆಯಾದದ್ದೊಂದು ಸೇರುವುದಿಲ್ಲ, ಅಸಹ್ಯವಾದದ್ದನ್ನು ಸುಳ್ಳಾದದ್ದನ್ನು ನಡೆಸುವವನು ಸೇರುವುದೇ ಇಲ್ಲ. ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರ ಹೆಸರುಗಳು ಬರೆದಿವೆಯೋ ಅವರು ಮಾತ್ರ ಸೇರುವರು. ಆಮೆನ್. வெளிப்படுத்தின 22:1. ಪ್ರಕಟಣೆ 22:1. ಆಮೇಲೆ ಅವನು ಸ್ಫಟಿಕದಂತೆ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿದ್ದ ಜೀವಜಲದ ನದಿಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದನು. ಕರೆಕ್ಟ್. ಅದು ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಹೊರಟು ಆತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನು ಕೂತಿದ್ದಾನೆ. Then the angel showed me the river of the water of life, as clear as crystal, flowing from the throne of God and of the Lamb. Of the Lamb. Praise the Lord. Praise the Lord. మరియు స్ఫటికము వలె జీవము జల నది దేవుని యొక్కయు గొర్రె పిల్ల యొక్క సింహాసనము నొద్ద నుండి. ಸ್ತೋತ್ರ. ಬೇರೆ ನಮ್ಮ புரிஞ்சுக்கிட்டோம். ಏನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆವು? ಆಟುಕುಟ್ಟಿ, ಕುರಿಯಾದಾತನು,
மரித்தால்தான் ಸತ್ತರೇನೆ ஒரு மனிதனுடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. அந்த 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 பிராணி அந்த அந்த மிருகத்தினுடைய தோல் தான் பாவம் செய்தவனுக்கு மூடாக்கி கொடுக்கிறது. ಆ ಮೃಗದ ಚರ್ಮವೇ ಪಾಪ ಮಾಡಿದವನಿಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. பாப்பாவை கொடுவ சம்பளா மரணம் அப்படின்னா அது யார் மேல வந்துச்சு? அந்த ಕುರಿಮರಿ ಮೇಲೆ வந்துச்சு. ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣವೆಂದರೆ ಅದು ಯಾರ ಮೇಲೆ ಬಂತೆಂದ್ರೆ ಆ ಕುರಿಯಾದಾತನ ಮೇಲೆ ಬಂದಿತು. உலகம் தோன்றதுக்கு முன்னாகவே அடிக்கப்பட்டவர் யாரு? ಲೋಕ ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ಆತನು ಯಾರು? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அங்க ಕುರಿಯಾದಾತನು ಗೊರ್ರೆ ಪಿಳ್ಳ ಅಂತ ನಾವು ಓದ್ತಾ ಇದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? ಕುರಿಯಾದಾತನು ಎನ್ನುವಕ್ಕೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಅದು ಹೇಳುವುದು. ஒரு மனுஷன் பழைய ஏற்பாடு இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடு இருந்தாலும் சரி அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இயேசு தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರಬಹುದು, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿರಬಹುದು, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಮಾರ್ಗವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. பரலோகத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து தான். ಪರಲೋಕದ ಅಸ್ಥಿಭಾರವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. பரலோகத்துக்கு வாசல் இயேசு கிறிஸ்து தான். ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஒரு மனிதனுடைய அவமானத்தை மூடுறது இயேசு கிறிஸ்து தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅವಮಾನವನ್ನು ಮುಚ್ಚುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ஒரு மனிதனுக்கு பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்து தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டின்னு படித்தோம். ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕುರಿಯಾದಾತನೆಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த குரியாதாத்தனே தான் பூமிக்கு வந்தார். ಆ ಕುರಿಯಾದಾತನೇ ಭೂಮಿಗೆ ಬಂದನು. முதல்ல இயேசுவை பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அனுபவம் செய்து வைத்தவன் யார்? ಮೊದಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಜನರಿಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ಟವನು ಯಾರು? ಯೋಹಾನನು, ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು. ஞாபகம் இருக்கா? ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? இயேசுவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? யோவான் 1:29. ಯೋಹಾನ 1:29. யோಹಾನ 1:29. 1:29. ಮರುದಿನ ಯೋಹಾನನು ತನ್ನ ಕಡೆಗೆ ಬರುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಅಗೋ ಯಜ್ಞಕ್ಕೆ ದೇವರು ನೇಮಿಸಿದ ಕುರಿ. ಆಮೆನ್. Amen. The next day John saw Jesus coming towards him and said, "Look, the Lamb of God who takes away the sin of the world." Who takes away the sins of the world. మరునాడు యోహాను యేసు తన యొద్దకు రాగా చూచి, ఇదిగో లోక పాపమును మోసుకొని పోవు దేవుని గొర్రె పిల్ల. హల్లెలూయా. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுன்னு சொன்னாலும் ಯೇಸು ಎಂದು ಹೇಳಿದರು, பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாலும் ಪಾಪವನ್ನು ಹೊರುವಂಥ ದೇವ ಕುರಿಮರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ஒண்ணுதான். ಒಂದೇ. அது நிழல், ಅದು ನೆರಳು, இது நிஜம். ಇಲ್ಲಿ ನಿಜವು. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறது நிழல், ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುವುದೇ ನೆರಳು, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறது இயேசು. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು. ரெண்டும் ಜಾಯಿನ್ ಆಗುದಾ? ಇಬ್ಬರು ಎರಡಕ್ಕೊಂದಕ್ಕೊಂದು ಸೇರುತ್ತದೆಯೇ? ಎಸ್. ಹೌದು. ಇಲ್ವಾ? ಆಮೆನ್. ಆಮೇನ್.